super. Hi friends, welcome back to H2M3 Channel. இன்னைக்கு அக்கி ரொட்டி ரைஸ் ஃப்ளோர் செய்ய போகிறேன். எப்படி செய்யணும் பார்க்கலாம். Rice flour 250 ml 1 cup. Onion 250 ml 1 cup. Chilli 1 tablespoon. Salt half teaspoon. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அப்போ தான் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இப்போ மந்தி இந்த அளவுக்கு இப்படி தான் செய்யணும். இந்த மாதிரி கருவேப்பிலை 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி ஹாஃப் கப். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். நல்லா ஸ்மூத் இருக்கிறக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு பாரு. இப்போ நல்ல கலர் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்படி தான் செய்யணும். இப்படி தான் இந்த சன்ஃப்ளவர் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அப்போ இந்த வாழைப்பழம் இலையில் எண்ணெய் அப்ளை பண்ணணும். எதுக்கு இதை சொன்னேன்னா இந்த ஸ்டிக்கு இருக்கக்கூடாது. அதுக்காக இப்போ ரவுண்டில் இதை பண்ணணும். எண்ணெய் வேணும். எண்ணெய் கொஞ்சம் ஸ்மூத் இருக்கணும். அதான் அப்போ தான் இப்படி தான் செய்ய முடியும். இப்படி தான் செய்யணும். அப்புறம் தான் ஃப்ரை பண்ணணும். இப்படி செய்யணும். பாத்திரமில் எண்ணெய் அப்ளை பண்ணணும். அப்போ தான் ஃப்ரை பண்ணணும். இப்போ இப்படி தான் இப்போ வைக்கணும். இப்போ பாரு நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த பனானா இலை எடுத்துலாம் பாரு. சூப்பர் ஆயிடுச்சு. அப்போ மேலே தான் நம்ம எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றணும். கீழே பால் ஆயிடுச்சு, ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ மாற்றலாம். இப்போ பால் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துலாம். எண்ணெய் அப்ளை பண்ணணும். ரவுண்ட் பண்ண எண்ணெய் அப்ளை பண்ணி பாரு. இப்படிதான் எண்ணெய் அப்ளை பண்ணணும். அப்புறம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அதுக்காக இப்படிதான் நல்லா ஷேப் பண்ணணும். எண்ணெய் அப்ளை பண்ணணும். இது நல்லா பாயில் ஆகணும். அப்போ தான் நம்ம இந்த இலை எரிட்டலாம். ஈஸியாகவும் எல்லாமே எரிட்டு முடிஞ்சிச்சு பாரு. கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ இந்த வாழைப்பழம் இலையா நல்லா பாயில் ஆயிடுச்சு. அதுக்காக இப்போ எரிட்டலாம். ஈஸி தான் எரிட்ட முடியும். இந்த வாழை இலையா பாரு. இப்போ நல்ல கலர் ஆயிடுச்சு. இப்போ மேலே தான் எண்ணெய் ஊற்றணும். இந்த ஹோட்டலில் ஃபர்ஸ்ட் தான் ஊற்றலாம். இப்போ பாயில் ஆயிடுச்சு கீழே. இப்போ நம்ம மாற்றலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் எண்ணெய். ஆனியன் 1 டேபிள் ஸ்பூன். கருவேப்பிலை கொஞ்சம். வெள்ளை பூண்டு. தேங்காய்
3 டேபிள் ஸ்பூன். நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரணும். காஞ்ச மிளகாய் 2, உப்பு 1/2 டீஸ்பூன். நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரணும். அப்போ தான் எடுத்துடணும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்துச்சு, கோல்டன் ப்ரௌன் கலர். சரி, இப்போ கேஸ் ஆஃப் பண்ணலாம். இந்த ஃப்ரை பண்ண முடிஞ்சிச்சு. அப்போது சூடு தான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கூடாது. அப்போது கூலிங் ஆயிடுச்சு தான் மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணணும். இப்போ கூலிங் ஆயிடுச்சு, மிக்ஸி ஜாரில் போட்டலாம். தேங்காய் சட்னி பண்ணுறேன். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணலாம். தண்ணியை ஊற்றணும். தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். திருப்பி கிரைண்ட் பண்ணணும். இப்போ பார்க்கலாம், நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சியா? கொஞ்சம் ஸ்மூத். தண்ணி கொஞ்சம் ஊற்றலாம். கடலை பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அப்போ கிரைண்ட் பண்ணலாம். இப்போ பார்க்கலாம். இப்போ நல்லா ஆயிடுச்சு. பயங்கரமாக ஸ்மூத்தாக வேண்டாம். இது கரெக்டாக இந்த மாதிரி தான் கிரைண்ட் பண்ணணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட். கரம் உப்பு பார்க்குறேன். கரெக்டாக இருக்குது. கரம் உப்பு எல்லாமே கரெக்டாகிடுச்சு. 1 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் எண்ணெய் போட்டுறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு விதை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுறேன். தண்ணி சின்ன பிளேட்டில் வச்சுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாரு, சூப்பர் சூப்பர். அக்கி ரொட்டி அப்போ தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிடும்போது உப்பு காரம் நல்லா டேஸ்ட் இருக்குது. செம்மையாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பாய்.